வாங்க, இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேட்கலாம். இது வெறும் கதைன்னு மட்டும் நினைச்சாதீங்க. நம்ம எதிர்பார்ப்புகளுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு வேடிக்கையான பயணம் இது. சரி, இந்த விசித்திரமான காதல் கதைக்குள்ள போலாமா? கதையோட முதல் வரியே பாருங்க, எல்லைகள் தாண்டிய ஒரு தீவிரமான காதல். கேக்கும்போதே ஏதோ பெரிய லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல. வயசு தூரம்னு எதையுமே பார்க்காத ஒரு காதல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. வாங்க, இது யாருடைய காதல்னு பார்க்கலாம். சரி, இந்த பிரம்மாண்டமான காதல் கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? வாசனை வீசுற சில கடிதங்கள்ல இருந்துதான். இதுதான் அந்த ரகசிய காதலுக்கான முதல் க்ளூ. நம்ம கதையோட ஹீரோ இவர்தான் ராபர்ட். வயசு 60. அமெரிக்காவுல ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவரோட வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாவம் அவருக்கு தெரியாது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மாசம் தொடர்ந்து வாசனை பெர்ஃப்யூம் அடிச்ச லவ் லெட்டர்ஸ் வருது. யார் அனுப்புறாங்கன்னு தெரியல. கடைசியில ஜேன் மட்டும் ஒரு எழுத்து. அதுல உங்க வயசோ நீங்க எங்க இருக்கீங்கன்றதோ எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு நீங்க தான் வேணும்னு எழுதியிருந்தா எப்படி இருக்கும்? ராபர்ட்டுக்கும் அதே ஃபீல் தான். மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கடிதங்கள் ராபர்ட்டோட மொத்த லைஃபையும் மாத்திடுச்சுனே சொல்லலாம். ஒரு புது எனர்ஜி, ஒரு புது தொடக்கம். உடனே உற்சாகத்தோட கிளம்பிட்டாரு தன் காதலியே தேடி. அவர் இந்த காதலை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டார் பாருங்க. தன்னை யங்கா காட்டிக்க ஜிம்முக்கு போறது, பளபளன்னு ஒரு புது விக் வாங்குறது, அதோட நிறுத்தல. நேரா ஜெர்மனிக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டார். காதல் ஒரு மனுஷனை என்ன வெல்லாம் செய்ய வைக்குது பாத்தீங்களா? இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். ஜெர்மனியில ஒரு சின்ன கிராமம். ராபர்ட் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த சந்திப்பு. உங்களுக்கும் சேர்த்து என் மனசு படபடன்னு அடிக்குது. கற்பனை பண்ணி பாருங்க, அந்த ஊரோட நடுவுல ஒரு சதுரம், கையில ஒரே ஒரு ரோஜா பூவோட, மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்க தன் ரகசிய காதலிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ராபர்ட். அந்த ஒரு நொடி அவருக்கு எவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கும். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வந்திருப்பா? ஒரு அழகான பொண்ணா, இல்ல வருஷங்களுக்கு முன்னாடி பிரிஞ்சு போன அவரோட பழைய காதலியா? யார் அந்த ஜே? இப்போதான் கதையில நாம யாருமே எதிர்பார்க்காத அந்த ட்விஸ்டே வரப்போகுது. அந்த ரகசிய காதலி ஜே யாருன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? ராபர்ட் என்ன எதிர்பார்த்தாரு? ஒரு அழகான பெண் வருவாங்கன்னு, இல்லையா? ஆனா அங்க வந்து நின்னது யார் தெரியுமா? 10 வயசான ஜோஜோ, அவரோட பக்கத்து வீட்டுக்காரரோட பேரன். அடேங்கப்பா, ராபர்ட்டோட கனவு கோட்டை மொத்தமா செறிஞ்சிடுச்சு. அப்போ எதுக்கு இவ்ளோ பெரிய பில்டப்? எதுக்கு இந்த காதல் கடிதம், வாசனையெல்லாம்? காரணம் ரொம்பவே சிம்பிள். ஜோஜோ விளையாடிட்டு இருந்த ஃபுட்பால் 1 மாசமா ராபர்ட்டோட தோட்டத்துக்குள்ள கிடந்திருக்கு. நேரடியா கேட்க பயந்துட்டு அவரை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும்னு தான் இந்த காதல் கடித டிராமா மொத்தத்தையும் போட்டிருக்கான். ஓகே, இந்த கலகலப்பான கதையோட கடைசிக்கு வந்துட்டோம். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? பாருங்க, அன்புக்கு எல்லே கிடையாதுங்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனா சில சமயம் நாம உயிரே உயிரேன்னு உருகிற ஒரு காதல், ஒரு சின்ன பையன் அவனோட ஃபுட்பாலுக்காக போட்ட ஒரு பிளானா கூட இருக்கலாம். நாம ஒன்னு நினைக்க வாழ்க்கை வேற ஒன்னு காட்டும்னு சொல்றது இதுதான் போல. இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒன்னு தோணுச்சு. உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது ஒன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ரொம்ப மெனக்கேட்டு, ஆனா கடைசியில அது சுத்தமா வேற ஒன்னா இருந்து உங்களை ஏமாத்தின மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.